மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஆக்சுவலி ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோ. இதை நான் வீடியோ எடுக்கிறதா இல்லை, எனக்கு மோட்டிவேஷனே இல்லை. பட் ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு இப்போ தான் ரீச் ஆச்சுது. கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட் நான் ஆர்டர் போட்டிருந்தது, நியூ ரிலீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய நிக்ஸோட முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க இது அப்ராட்ல தான். பட் இந்தியாவில் இப்போ தான் அந்த ஐவி லிப் ஸ்டெயின் வந்து லான்ச் ஆயிருக்குது. ப்ளஸ் நான் உங்களுடைய அந்த ஃபேஸ் க்ளூ கிரிப்பிங் ப்ரைமரையும் ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ நிக்ஸில் வந்து நான் இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் வி ஹாவ் சம் ரியலி எக்ஸைட்டிங் நியூ லான்ச்சஸ் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. இது வந்து அவங்களுடைய கிளிட்டர் ஐஷேடோ ஜெல்லி ஸ்டிக். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. அஃப்கோர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நானுமே வாங்கிட்டேன். அண்ட் ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் நோ, பட் பேக் ஹேஸ் அ cushion foundation. The packaging looks so similar to another Indian brand. So I have thoughts. அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் வச்சிருக்கிறேன். ஐ எம் சோ எக்ஸைட்டட். இதில் தான் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரிவ்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்குங்க. பிகாஸ் ஐ ஹவ் சோ மெனி தாட்ஸ். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கும் முன்னாடி நீங்கள் வந்து நம்ம நைக்கால FWEE அப்படின்ற ஒரு ஐ டோன்ட் நோ எந்த கண்ட்ரிலோட தெரியாது, ஏஷியன் பிராண்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் அவங்களோட லிப் பிளரிங் பாட் இஸ் சோ ஃபேமஸ். அதில் எந்த ஷேடு வாங்குறது எனக்கு தெரியல, பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ வாங்கி எனக்கு பிடிக்கல அப்படின்னா எனக்கு வந்து தலைக்கடி ஆகிடும். ஸோ லெட் மீ நோ, இந்த ப்ரௌன் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஏதாவது ஷேடு உங்களுக்கு தெரியும், இல்லைனா வந்து இந்த ஷேடு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட பிளரிங் பாட்டில் ஆர் ஈவன் தேர் லிப் கிளாஸ் இட் இஸ் லுக்கிங் லைக் இட் இஸ் ஈஸி டு கெட் லைக் அ ப்ராப்பர் ஷேட் தட் ஒர்க்ஸ் ஆன் ப்ரௌன் ஸ்கின். பட் அந்த பாட்டில் லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். Okay, I think we should start with a primer. Actually, to be completely honest, I have no idea how to use this thing. Gripping primer is not very new in our market. Indian marketலயுமே சரி, நம்மளோட நிறைய பிராண்ட்ஸ்ல வந்து they have gripping primer. நம்ம Forever 52, that's not an Indian brand. And Marsல இருக்குது, even Insightல கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். But this one is like very famous for a reason, because அந்த டப்பா பார்த்தீங்கன்னாலே it's giving glue. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஐயோ, இப்படி திறக்கக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி தான் பண்ணேன். பட் மை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வாஸ் நாட் தட் கிரேட். அண்ட் ஐல் டெல் யூ வை. நார்மலாக நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, திஸ் இஸ் ரீசனபிள் இல்லை. அண்ட் நான் இதை பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தெர் இஸ் நோ ஸ்டிக்கினஸ். லைக் நார்மலாக நான் ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணால் கூட, ஆர் ஒரு சன்ஸ்க்ரீன், ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் கூட என்னோட ஸ்கின்ல வந்து இதை பிடிக்கும் ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்கும் என்னோட ஸ்கின்ல. ஸோ ஃபார் அ கிரிப்பிங் ப்ரைமர் தெர் இஸ் லிட்ரலி நத்திங். நிறைய பேர் வந்து இதை இன்ஸ்டாகிராமில் ஆர் யூடியூப்ல யூஸ் பண்ணும்போதெல்லாம் I'll just let it dry இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அவ்வளவு கிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ டோன்ட் லைக், தெர் இஸ் சம் கிரிப்பினஸ், சரியா? பட் ஃபார் அ gripping primer this is nothing. ஸோ எனக்கு அது என்ன, அது எப்படி, ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த டீல் வித் திஸ் ஒன். லைக் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து தெரியுது, பட் நான் என்னோட ஃபேஸில் இது வந்து அவ்வளோ கிரிப் ஆகணுன்றதுக்காக நான் வந்து வண்டியாக போய் இறக்க போகிறது இல்லை ப்ரைமரை. ஸோ ஐ வுட் சே ஸ்கிப் ஆன் திஸ். மேபி உங்களுக்கு ரொம்ப கிரிப்பிங் ப்ரைமர் பிடிக்கும், பட் ரொம்ப பிடிக்காது அப்படின்னா யூ மைட் லைக் திஸ். பட் நம்ம Forever 52ல இதே மாதிரி ஒரு சேம் ஆல்மோஸ்ட் சிமிலராக வந்து ஒரு கிரிப்பிங் ப்ரைமர் இருக்குது. தட் இஸ் வே பெட்டர் அண்ட் இதை வரைக்கும் அஃபோர்டபுளும் கூட. ஸோ செக் தேட் ஒன். பட் தெரியல, தப்பாக யூஸ் பண்ணுறேன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து கொஞ்சம் ரிவ்யூஸ் பார்த்தேன். they are just using like any gripping primer and it is not working like great for me. elf better இதை வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி கலர் கரெக்ட் பண்ணலாம் நான் வந்து நினச்சேன். அண்ட் ஐ ஹாவ் அ கலர் கரெக்டர் டு ஷோ யூ கைஸ். இது வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட குஷன் கன்சீலர் அண்ட் அவங்களுடைய ஆரஞ்ச் கரெக்டரை தான் நான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன். திஸ் இஸ் நாட் அ நியூ ஃபார்முலேஷன் ஃபார் மீ. உங்களோட கன்சீலர் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். பட் இந்த ஷேடு ஆரஞ்சை வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணதில்லை. ஸோ லெட்ஸ் டூ தட். இட்ஸ் நாட் வெரி ஆரஞ்ச், but it works. It looks like orange, so it works. This is completely unnecessary. இவ்வளோ பெருசாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. எனக்கு வந்து இங்கெல்லாம் எனக்கு ஆரஞ்சு தேவையே இல்லை. பட் இதை வச்சு போடும்போது அஃப்கோர்ஸ் இட் கெட்ஸ் எவ்ரிவேர். பட் நல்ல வேளை இது வந்து ரொம்ப ஆரஞ்சாக இல்லாத காரணத்தினால் ஐ திங்க் we can make it work. Like even for a concealer this is too big. Packaging is so unnecessary. ஏதோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, பட் இட்ஸ் கிளியர்லி நாட் ஒர்க்கிங். அண்ட் இந்த ஃபார்முலேஷனை பற்றி நான் வந்து முன்னாடியே பேசியிருப்பேன். டிஃபர்ஸ் அ பிட், பிகாஸ் கன்சீலருக்கும் கலர் கரெக்டருக்கும் அட்லீஸ்ட் இன் மை ஒப்பீனியன் ஒரே ஃபார்முலேஷன் இருந்துச்சு அப்படின்னா இட் டசன்ட் ஒர்க் ஆல் த டைம், பிகாஸ் இட் இஸ் அ திக் ஃபார்முலேஷன். ஃபார் அ கன்சீலர் அஃப்கோர்ஸ் இட் ஒர்க்ஸ், பட் ஃபார் அ கலர் கரெக்டர்
this is too thick for a color corrector, but it blends okay. நான் வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய மாய்ஸ்சரைசர்லாம் போடல, நம்ம கிரிப்பிங் ப்ரைமர் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். ஸோ அதுலேயுமே இது வந்து நல்லா தான் பிளெண்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் அ குட் சைன். பட் திஸ் ஃபார்முலேஷன் இஸ் நாட் மை ஃபேவரட். நான் வந்து ஏன் என்னுடைய கலர் கரெக்டர்ல எனக்கு ரொம்ப திக்கா இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா, கலர் கரெக்டர் யூஸ் பண்ண போறோம்னாலே நம்ம ஒரு 2-3 லேயர் மேல போட போறோம்னு அர்த்தம். கன்சீலர், ஃபவுண்டேஷன், அதுக்கு மேல ஹைலைட்டிங் கன்சீலர்லாம் போட போறோம்னு அர்த்தம். ஸோ அதுல வந்து இது வந்து எனக்கு ஒரு லேயரா இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது. எனக்கு அது வந்து ஒரு நியூட்ரலைஸ் பண்ணா போதும் எனக்கு வந்து என்னுடைய டார்க் சர்க்கிள்ஸை. And it is a dry formulation, like it is cream, ஓகேவா, பட் இட் இஸ் அ ட்ரை ஃபார்முலேஷன். நீங்க டக்குன்னு ஒர்க் ஆகல, ஒர்க் பண்ணல அப்படின்னா இது வந்து ட்ரை ஆகி பிளெண்ட் ஆகாது. ஸோ இட் இஸ் நாட் வெரி பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபார் அ கலர் கரெக்டர், பட் இட் ஒர்க்ஸ். சரி, ரொம்ப ஆரஞ்சா இல்லாதது வந்து எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருக்குது. அங்கங்க கொஞ்சம் பேச்சியா இருந்த மாதிரி இருக்குது. But we'll fix that with a foundation. Okay, for foundation, I had so much hope because Kea Cosmetics, it is like a professional makeup brand. அவங்க கிட்ட, of course, I had high hopes. And இது வந்து price-உமே ஜாஸ்தி தான். They didn't have that much shade, but 310 SC deep அப்படின்றத உடனே I was like, okay, last shade தான், but I hope it fits me அப்படின்னு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். But I was so disappointed. நான் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணேன். But you can clearly look at the shade. It is not at all deep. எந்த ஆங்கிள் இந்த ஷேட் டீப்பா Kea Cosmeticsக்கு தெரிஞ்சிச்சுன்னு I want to know. Like I want to see this with their eyes. I love Kea Cosmetics, but I'm saying this with so much love. Like, stop gaslighting your customers. சரியா? This is not a deep shade. எனக்கு ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் டீப் ஸ்கின் டோன். எனக்கு வந்து ஒரு மீடியம் டீப் ஸ்கின் டோன். சரியா? லைக் மீடியம்க்கும் டீப்புக்கும் இந்த மிடில். எனக்கே இது இவ்வளவு லைட்டா இருக்குதுன்னா எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இது அவங்க டீப் ஸ்கின் டோன் ஆளுங்களுக்கு போட சொல்றாங்கன்னு தெரியல. ஐ எம் கெட்டிங் அ லிட்டில் பிட் ஆங்கிரி, பட் டோன்ட் கெட் மீ ராங், ஐ லவ் Kea Cosmetics. சரியா? லைக் எவ்ரி பிராண்ட் நீட்ஸ் அ ரியாலிட்டி செக் ஒன்ஸ் இன் அ வைல். லைக் டீப் நேம் வைக்கிறீங்க அப்படின்னா the shade should justify it, but this is giving white washing. சரி, ஷேடை பத்தி பேசி முடிச்சாச்சு. Now let's talk about the formulation. I actually love this formulation. இது வந்து if the tier cushion foundation, red cushion foundation வந்து உங்களுக்கு கொஞ்சம் மேட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா you guys will love this one. It has a really good coverage, like full coverage. Cushion foundationனாலே அதுக்கு பேர் போனதுதான். லைக் it is supposed to be a full coverage one. It is also matte, but உங்களுக்கு அது எப்படி சொல்றது, it gives a natural sheen to your skin. Clearly not my shade. I'm so sorry, you have to witness this. இப்போ நான் வந்து இது என்னோட நெத்தினே நான் ஃபுல்லா போட்டேன் அப்படின்னா I will look crazy, but I'm so disappointed in Kea Cosmetics for this. But the formulation, again, it feels luxurious on your skin. Like, it gave me that full coverage. தெரியுதா? இந்த பக்கம்லாம் எதுவுமே தெரியல. And it is kind of blurring because நான் எந்த blurring ப்ரைமரும் நான் போடல. Like porphyllic primer எதுவுமே நான் போடல. It is kind of blurring and it looks good on the skin. But cushion foundation வரும்போது you cannot mix and match. So கரெக்டான ஷேட் இல்லை அப்படின்னா it is like no use in getting this. Of course, ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறமா பெருசா உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. லைக் ஆப்வியஸ்லி தெரியுது, நெக்குக்கும் என்னோட ஃபேஸுக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 ஷேட்ஸ் வந்து லைட்டரா தெரியுது. ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் போட்ட பிறகு அந்த அளவு தெரியாது. பட் தட் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் ஃபார் அ பிராண்ட் ஆஸ் பிக் ஆஸ் Kea Cosmetics. தே கேன் டூ பெட்டர். அண்ட் இந்த ஃபார்முலேஷன் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு த Kea Beauty one, பட் Kea Beauty one வரைக்கும் திஸ் இஸ் லைக் affordable. And also the formulation is slightly better. I don't know how to explain it. For oily skin, Kea Beauty one வந்து கொஞ்சம் ரொம்ப டூயியா இருந்த மாதிரி இருக்கும். Even though it says it's a matte foundation, it kind of gives you that dewy, greasy-ன்னு சொல்ல மாட்டேன், பட் மாதிரி வெட் ஃபீலிங் கொடுக்கும் உங்களோட ஸ்கின்ல. பட் this is matte but glowy. So I love the formulation. Shade is a big no. Let's try and fix this with a concealer. எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ண போறேன்னு தெரியல எனக்கு. I think we should use a bronzer. So I'm using my trusty bronzer today, the Makeup Revolution one. ரொம்ப டீப்பும் கிடையாது இது. So இந்த லைட்டர் ஃபவுண்டேஷனுக்கு this works. See, that is instantly better.
ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு blush யூஸ் பண்ணிக்க போகிறேன் பிகாஸ் we don't have a new blush to try today. நான் அந்த K பியூட்டியோட பவுடர் blush in the shade Dusty Rose. This is not Dusty or Rose. இதே வேர்டு தான் நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதும் சொன்னேன். பட் we need a lighter blush today. Actually, that is not at all bad, but this is good. In the makeup, it is subtle. It is not that pigmented, thankfully. And இதை நான் எப்படியாவது யூஸ் பண்ணி தீத்தே ஆகணும். And it works. இந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே பவுடர் போட்டால் எப்படி இருக்கும்னு சரிங்க எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு. ஸோ ஐம் யூஸிங் மை ட்ரஸ்டி பவுடர் ஹூடா பியூட்டி ஈஸி பேக் லூஸ் பவுடர். அதை நான் வந்து ஒரு ரேண்டமான அமேசான் ஸ்பஞ்சில் எடுத்தேன். டேரெக்டாக கொண்டு போக போகிறது இல்லை. I'm getting old. That doesn't work anymore. எப்போவுமே எக்ஸஸை ரிமூவ் பண்ணிட்டு தான் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ let's see how it's going. Interesting. It looks good on camera, but I don't think this foundation needs this much powder. ஸோ இந்த பக்கம் நான் கம்மியாக போடுறேன். It's not that bad. Actually, it's not at all bad. But இந்த ஃபவுண்டேஷனோட எங்கே போச்சது? இந்த ஸ்பஞ்ச் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஐ ஆக்சுவலி ப்ரிஃபர் அ ரவுண்ட் ஒன், லைக் எல்லா இடமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் ஷேப்பில் இருந்தாலும் இட் இஸ் நாட் ஹெல்பிங் தட் மச். பிகாஸ் எனக்கு வந்து இங்கெல்லாம் லைட்டாக பேட்சி ஆயிடுச்சு. இது நான் ஒழுங்காக பிளெண்ட் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ ஐ ப்ரிஃபர் டு யூஸ் குஷன் ஃபவுண்டேஷன் வித் அ ப்ரஷ். பட் இன்னைக்கு இந்த ஸ்பஞ்சை வச்சு யூஸ் பண்ணலாம்னு நினச்சேன். பிகாஸ் வி ஆர் பேயிங் ஃபார் தட் ஸ்பஞ்ச் டூ. பட் பவுடர் இதுக்கு மேலே நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, பிகாஸ் திஸ் பவுடர் நெவர் கெட்ஸ் கேக்கி. பட் இப்போ லைட்டாக கேக்கியாக இருக்குது. அதுவும் இந்த சைடு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு, நான் நார்மலாக போடுற மாதிரி போட்ட இடத்துல இட் லுக்ஸ் கைண்ட் ஆஃப் கேக்கி, பட் இட்ஸ் நாட் தட் மேஜர். இஃப் யூ ஹேவ் யூத்ஃபுல் ஸ்கின் இட் டசன்ட் மேட்டர். ஐம் 28. நான் கொஞ்சம் பார்த்தா போதும். ஓகே, நெக்ஸ்ட் வி ஹாவ் அ ரியலி எக்ஸைட்டிங் ப்ராடக்ட். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட Jelly was glow stick and it was everywhere on my Instagram feed. So ஃபைனலாக சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 500 rupeesக்கு இத்தினோண்டு. ஃபஸ்ட்டு இந்த சைஸை பார்த்த உடனே ஐ வாஸ் ஸோ டிசப்பாயிண்டட், பட் இட் மேக் சென்ஸ் அண்ட் I'll tell you why. First we have the shade Moon Drip in 04. This is like a white and it is so cooling to the touch. அது எந்த அளவுக்கு லாங் ரன்ல ஹெல்ப் ஆகும்னு தெரியல, பட் லுக் அட் தட். It has a pink and white reflection. Pink வந்து கேமரால எந்த அளவு பிக்கப் ஆகுதுன்னு தெரியல, but it looks so pretty in real life. It is not my favorite color, but I wanted to try something different. And நீங்க மேல போடுறீங்க அப்படின்னா it kind of gives, தெரியுதா, பேட்சினஸ். இங்கெல்லாம் கம்மியா இருக்கு, இங்க இருக்கிறதெல்லாம் அங்க போயிடுச்சு. நான் வந்து மறுபடியும் தேய்ச்சதுல ஐ திங்க் யூ கேன் சி இங்கேயுமே போயிடுச்சுல இப்ப. ஸோ டோன்ட் டூ ஓவர் அண்ட் ஓவர். இதை யாரும் ஆன்லைன்ல பேசி நான் பார்க்கல, பட் த கலர் இஸ் குட். ஓகே, and the next shade is my favorite, 02 Bronzed Eclipse. Protective cover-ஓட வருது. And this is how the second shade looks. போடும்போதே நிறைய போட்டு முடிச்சிருங்க. So it gives you that even application and I love this. இதுல வந்து உங்களுக்கு green and bronze இது இருக்குது. The green is not that in your face kind of green, but it looks good. தெரியுதா? So இதை நான் வந்து இந்த கண்ணில் போடுறேன். And கண்ணில் போடும்போது அஃப்கோர்ஸ் இட் லுக்ஸ் குட் அண்ட் இட் இஸ் ஸோ கூலிங் டு த டச் அகேன் அண்ட் இட் லுக்ஸ் ரியலி குட். உங்களுக்கு கேமராவில் பிக்கப் ஆகுதா அகேன் ஐ ஹாவ் நோ ஐடியா, பட் இட் லுக்ஸ் ஸோ குட் ஆன் தி ஐ. பட் ஐ ஹாவ் டு சே திஸ், ஐ ஹாவ் ஹூடட் ஐ. எனக்கு வந்து இங்கே க்ரீஸெல்லாம் வந்து என்னால் ஐ கேனாட் கண்ணை முடிச்சிருக்கேன் அது காயிற வரைக்கும். ஐ கேனாட் கண்ட்ரோல் மை க்ரீசஸ். ஸோ அது வந்து க்ரீசஸ்லாம் போய் ஒட்டிக்குது. ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி அ குட் ஐஷேடோ டாப்பர். லைக் நீங்கள் வந்து ஒரு ப்ரௌன் ஐஷேடோ நீங்கள் அடியில் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா திஸ் குட் பி குட். பட் இதை வெறுமையாக போடுறதுக்கு ஃபஸ்ட்டு போடும்போது எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த அழகு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி இல்லை. அண்ட் இந்த சைஸ் வந்து இது வந்து நல்லது தான், பிகாஸ் கரெக்டாக உங்களால் போட முடியாது. இட் ஃபிட்ஸ் பர்ஃபெக்ட்லி. எனக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ்லாம் கிடையாது, எனக்கே கரெக்டாக இருக்குது. தெரியுதா? இட் இஸ் அ ரியலி பியூட்டிஃபுல் ஐஷேடோ டாப்பர். அவ்வளவுதான். டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் ஃப்ரம் திஸ். ஐ ஸ்டில் ப்ரிஃபர் அ மேட் பவுடர். இந்த மாதிரி பட்ட ஷிம்மர் வந்து மேட் பவுடர் வெர்ஷனில் இருந்துச்சுன்னா ஐ ஸ்டில் ப்ரிஃபர் தட்.
அந்த ஒரே ரீசனுக்காக எனக்கு வந்து க்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால. பிகாஸ் கொஞ்ச நேரத்துல இது எல்லாமே வந்து என் க்ரீஸ்ல போய் உட்காந்துக்கும், பேட்சி ஆக ஆரம்பிச்சிடும். ஐ டோன்ட் லைக் தட். சரியா? இட் டஸ் டர்ன் மேட். பட் என்னால் இப்படி கண்ணை மூடிட்டே இருக்க முடியாது. பிளஸ் ஐ கேனாட் விங். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னால் ஒத்த கண்ணை மூடவே முடியாது. நான் ஒத்த கண்ணை மூட ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஐ கெட் ஹெட் ஏக் எவ்ரி சிங்கிள் டைம். ஸோ எனக்கு திஸ் இஸ் நாட் ஒர்த் இட். Okay, but this eye is so pretty compared to this one. This is like a everyday shade lang கிடையாது. பட் இதை நீங்க டெய்லியும் கூட போடலாம். It's that subtle and that good. இந்த shade it's too in your face as you can see and kind of patchyயும் கூட. Oh, this is so pretty. Okay, next I have a mascara to try. இது வந்து Kea Cosmetics ஓடது. முன்னாடி ட்ரை பண்ணிருக்கானே எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் another ப்ராடக்ட். அது இந்த பே பியூட்டியோட Brash. இது வந்து எப்படின்னா நீங்க இதை லேஷஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்க ஐப்ரோஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். யூ ஹாவ் 2 ends to this. இது வந்து மஸ்காராக்கு பெருசா ப்ரஷ் மாதிரி இருக்கிறது, சின்ன சைடு இருக்கிறது வந்து இட் இஸ் ஃபார் லேஷஸ். அண்ட் இட்ஸ் ஓகே. ஐ திங்க் திஸ் லைக் அ ப்ரைமர். ஐப்ரோஸ்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இட் ஆக்சுவலி லுக்ஸ் குட். தெரியுதா? ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை, விச் இஸ் வை ஐ லைக் திஸ். அப்படி உங்களுக்கு நல்ல ஒரு ஹோல்டு கொடுக்கும். ரொம்ப பெரிய ஹோல்டெல்லாம் கொடுக்காது, பட் இட் லுக்ஸ் குட். அண்ட் மஸ்காராக்கு ஐம் நாட் வெரி ஷுர் அபவுட் திஸ் பிகாஸ் ஐ சி நோ டிஃபரன்ஸ் இன் திஸ். லைக் இதை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் யூ லைக் அ ரியலி சட்டில் லென்த். வால்யூம்ல எதுவுமே கொடுத்த மாதிரி இல்லை, பட் லைட்டா ஒரு லென்த் கொடுக்குது. பிகாஸ் அஃப்கோர்ஸ் தேர் இஸ் ப்ராடக்ட். ஈவன் தோ இட் இஸ் ஒயிட் ஆர் கிளியர், அஃப்கோர்ஸ் தேர் இஸ் ப்ராடக்ட். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது. பட் இதுக்கு மேலே மஸ்காரா போட்டால் வந்து மஸ்காரா நார்மலாக போட்டாலும் இதுக்கு மேலே போட்டாலும் தேர் இஸ் நாட் மச் டிஃப்ரென்ஸ். ஸோ ஐப்ரோஸ்க்கு ஐ ரியலி லைக் இட். ஈவன் தோ த ஹோல்ட் இஸ் நாட் தட் மச் கம்பேர்ட் டு ரியல் ஐப்ரோ மஸ்காரா அப்படிதானே சொல்லுவாங்க. பட் இது தனியாகவும் போட முடியாது பிகாஸ் ஈவன் தோ திஸ் இஸ் கிளியர், ஒரு லைட்டாக ஒரு ஒயிட் காஸ்ட் வந்து என்னுடைய லேஷஸ்ல அடிக்குது. ஸோ ஐம் நாட் அ வெரி பிக் ஃபேன். இது காயட்டும், அதுக்கு முன்னாடி லிப் ப்ராடக்ட்ஸ் பார்த்துடலாம். வி ஹாவ் தி மோஸ்ட் அவைட்டட் லான்ச். நிக்ஸ் இது எப்படா லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணாத காலம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஐயமான ஷேடு போடுறேன் பிகாஸ் ஐ ஹாவ் திஸ் lip liner stain still on my lips. and அந்த ஐயமான ஷேடு என்னன்னு பார்த்தீங்கன்னா do not get this shade அப்படின்னு ஒரு ஷேடு 03 splash and spice. நான் வந்து அந்த ஒரு ஷேடு வெட் மீ மோக்காவா என்ன இது மோக்கா மீ வெட் இது மட்டும் தான் வாங்கணும்னு நினைச்சேன். பட் இதை பார்த்த உடனே பார்ப்போமே அப்படின்ட்டு வாங்கினேன். ஹியூஜ் மிஸ்டேக், எஸ்பெஷலி இஃப் யூ ஹாவ் நியூட்ரல் டு வார்ம் அண்டர்டோன். பேக்கேஜிங் இட் லுக்ஸ் குட் ஓகே இஷ், பட் நீங்கள் ஹோடும் அது இட் இஸ் கிரே. It is grey brown. But one thing I have to say, with a lip liner, it looks so beautiful. But lip liner காக நம்ம வந்து இதெல்லாம் வாங்க மாட்டோம். See, can you even see? It is so grey. கேமரால பெருசா பிக்கப் ஆகல, but it is so ugly. And இந்த மாதிரி it is really pigmented. Like எந்த அளவுக்கு பிக்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 95% இது வந்து பிக்மெண்ட் இருக்குது. ஸோ இதை நான் நிறைய போட்டுட்டேன். அண்ட் இந்த ஷேடு வந்து எனக்கு கரெக்டான ஷேடு இல்லை அப்படின்னா இருக்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கேன் யூ சி? அங்கே எங்கெல்லாம் போய் வந்து இது ஒட்டிக்கும். இட் இஸ் நாட் அ ரியலி குட் லுக். பட் யூ கேன் இமேஜின் திஸ் வித் அ ரியலி இன்டென்ஸ் லிப் லைனர், லைக் ஒரு டார்க் ப்ரௌன் லிப் லைனர் கூட போட்டேன் அப்படின்னா இட் ஆக்சுவலி லுக்ஸ் ரியலி குட். ஸோ வாங்கிட்டேன், ஐ கேன் யூஸ் இட். பட் நீங்கள் என்ன வாங்கலை அப்படின்னா டோன்ட் கெட் திஸ். ஓகே, பிகாஸ் இதோட ஸ்டெயினுமே வந்து அந்த அளவுக்கெல்லாம் இன்டென்ஸாக இல்லை. லைக் கொஞ்ச நேரத்தில் எடுத்தேன் அப்படின்னா there is literally no stain. பட் அந்த அடுத்த ஷேடில் வந்து there is a stain and it is not brown, which is kind of sad. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஷேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Mocha Me Wet. And this is how the shade looks. And I love this. It doesn't look neutral on the dabba, but when you wear it, it is neutral. And I'm not mad. This is a mauve brown. Usually, என்ன தெரியும் அப்படின்னா you guys know, I hate mauves. But this looks so pretty. And formulationக்கு 10 on 10. It doesn't feel like a lip gloss or anything. It feels like a lip balm. Very comfortable lip balm. And this shade is everything.
அண்ட் நிறைய ப்ரௌன்ஸ் இல்லை இந்த கலெக்ஷன்ல. நம்ம நார்மலாவே இல்லை, இந்தியானா மட்டும் இல்லை, நார்மலாவே இருந்த மாதிரி இல்லை. தே ஹேவ் அ ரியலி குட் பிங்க் ஷேட், பட் எந்த பிங்க் ஷேட்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் எனிதிங். பட் திஸ் இஸ் சோ பிரிட்டி. இதை நான் வந்து நேற்று வெளியில போய் போட்டு போனேன். 4 ஹவர்ஸ்க்கு இட் ஸ்டேட். அண்ட் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் இது வந்து உங்க லிப்ஸ்ல ஒரு டின்ட்டும் கொடுக்குது. ஸோ போக 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 அந்த லிப் டின்ட் வந்து இட் ஸ்டேஸ் ஆன் யுவர் லிப்ஸ், விச் இஸ் குட். இட் இஸ் நாட் லைக் ரொம்ப உங்க மூஞ்சில் அடிக்கிற மாதிரியான ஒரு டின்ட் இல்லை, லைக் ஃப்ளோரசன்ட் பிங்க் மாதிரியான டின்ட் இல்லை. பிளஸ் த டின்ட் இஸ் நாட் தட் பேட்சி, பிகாஸ் வந்து இட் அப்ளைஸ் வெரி ஈவன்லி. அந்த டின்ட்டுமே வந்து ஈவனாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் வேர் டெஸ்ட் பண்ண ஃபோட்டோஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இட் லுக்ஸ் குட். அண்ட் எனக்கு வந்து இதை நார்மல் டேஸில் எப்படி போட பிடிச்சிருக்குது அப்படின்னா, அந்த டார்க் ப்ரௌனை போட்டுட்டு இந்த லைட் ப்ரௌனை எடுத்து லைட்டாக ஒரு டாட். ஸோ இட் லுக்ஸ் கைண்ட் ஆஃப் லுக்ஸ் நேச்சுரல், விச் ஐ லைக். பட் நான் நினச்சதுக்கு இந்த லிப் கிளாஸ் இஸ் ரியலி லாங் லாஸ்டிங். அந்த டிண்ட் இட் இஸ் ஆக்சுவலி வொர்த் த ஹைப். திஸ் இஸ் அ ஸ்டெயின் ஆஃப்டர் 10 minutes. நத்திங் சீரியஸ், விச் ஐ லைக். ஆக்சுவலி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம மார்ஸ்லாம் நிறைய இந்த மாதிரி ஸ்டெயின் லீவ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் உண்டு. ஒன்று போட்டுட்டு அடுத்தது வாஷ் பண்ணவே முடியாது, பிகாஸ் அதுக்கு முந்தின ஸ்டெயினே அப்படி லிப்ஸில் இருக்கும், போகவே செய்யாது. ஸோ இட் ஜஸ்ட் டிஃபீட்ஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் வாட்சிங் ஃபார் த வீடியோ. பட் அந்த மாதிரி டைமுக்கு ஐ ஆக்சுவலி லைக் திஸ். இதுக்கு மேலே நான் வேற லிப்ஸ்டிக் போடலாம், உடனே எடுத்துட்டு அதுக்கு மேலே அடுத்த வாஷ் நான் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ அந்த வகையில் ஓகே. பட் நீங்கள் உடனே டிண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா யூ மே நாட் கெட் லைக் தட் மச். இட் ஸ்டில் கிவ்ஸ் மீ அ ஸ்டெயின், பட் அந்த அளவுக்கு இல்லை. This shade is everything. நான் இப்போ வாங்காதீங்க, நைக்கா சேல் வர போகுது, அப்போ வெயிட் பண்ணி வாங்குங்க. And let's try this mascara from Kea Cosmetics. I think I have tried this one before, but I'm not very sure. And oh wow. Okay, so I wasn't expecting இந்த அளவுக்கு இது வந்து செப்பரேட், என்னோட lashes செப்பரேட் பண்ணி கோட் பண்ணணும் நான் வந்து எதிர்பார்க்கல. And the length is amazing. Wow. Their formulations and everything is my favorite. Like அவங்க லிப்ஸ்டிக்கா இருக்கட்டும், ஃபவுண்டேஷனா இருக்கட்டும், அவங்களோட blush-ஆ இருக்கட்டும், they are my favorite Indian brand. சொல்ல போனா like they are very underrated. ஒவ்வொரு வாட்டியுமே நான் அதை சொல்லுவேன். This is my kind of mascara. Like எனக்கு வந்து ரொம்ப வால்யூம், ஐயோ எனக்கு வந்து ரொம்ப வால்யூம்லாம் பிடிக்காது. பட் ஐ லைக் ரியலி குட் லென்த், பிகாஸ் எனக்கு வந்து நேச்சுரலாகவே there is no length. வால்யூமும் கிடையாது, பட் எனக்கு வந்து சுத்தமாக லென்த்தே கிடையாது. ஸோ ஐ லைக் அ குட் லென்த் அண்ட் இட்ஸ் கிவிங் மீ லென்த். லைக் தெரியுதா, நான் மஸ்காரா போட்டிருக்கிற மாதிரியே இல்லை. இட் நேச்சுரலி என்னோட லேஷ் வந்து லென்த்தாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. ஐம் கிளாட் ஐ ட்ரைட் திஸ் அகேன். முன்னாடி ட்ரை பண்ண ஞாபகம் இல்லை, விச் மீன்ஸ் இட் வாஸ் மீடியோக்கர் அட் ஃபர்ஸ்ட். பட் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா இட் லுக்ஸ் ஸோ குட். தெரியாமல் செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சிட்டேன், அதுவும் இந்த மேபிலனோடது. இதோட நாசில் வந்து சரியே கிடையாது. நாசில் தானே அது, அந்த ஸ்ப்ரே அடிக்கிற அந்த மெக்கானிசம் சரியே கிடையாது. அது என் மூக்குக்குள்ளெல்லாம் போயிடுச்சு கிட்ட வச்சு அடிச்சதுல. ஸோ இக்னோர் த மேக்கப் டுடே. இட்ஸ் நாட் மை ஃபேவரட் கைண்ட் ஆஃப் மேக்கப். எஸ்பெஷலி எதுவுமே எனக்கு வந்து ரொம்ப பெருசாக செட் ஆன மாதிரி தெரியல, எக்ஸப்ட் தட் திஸ் லிப் அண்ட் த மஸ்காரா. எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்ச மாதிரி தெரியல. பட் ஐ மைட் சேஞ்ச் மை மைண்ட். சரியா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கிடையாது, ஃபவுண்டேஷனுமே திஸ் இஸ் செகண்ட் இம்ப்ரெஷன். ஃபவுண்டேஷன் ஃபார்முலேஷன் இஸ் குட், பட் அதுக்கு கீழே போட்ட ப்ரைமரும் சரி, அதுக்கு மேலே போட்ட அதை அந்த கலர் கரெக்டரும் சரி, அண்ட் அதுக்கு மேலே பவுடர் நிறைய போட்டு இட்ஸ் நாட் லுக்கிங் தட் குட். ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இட் டசன்ட் கோ வெல் டுகெதர். இன்னும் 2-3 ரிவ்யூ பாருங்க, நீங்க பார்த்த ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது ரிவ்யூ உங்களுக்கு திருப்தியா இல்லை அப்படின்னா, பிகாஸ் தட் இஸ் வாட் ஐ வுட் டூ அண்ட் ஐ வுட் ரெக்கமெண்ட். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வந்து சேல் வீடியோஸ் தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஐம் சோ எக்ஸைட்டட் ஃபார் த சேல். எனக்கு வந்து நைக்கா பிஆர் ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டாங்க, நைக்கா பிங்க் ஃப்ரைடே சேல். லாஸ்ட் இது ஒரு வீடியோவில் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, எப்படி உங்களுக்கு தெரியும் நைக்கா சேல் வரப்போகுது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நைக்கால வந்து எப்போவுமே சேம் சேல் தான் இயர்லி வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 4 சேல் இருக்கும், பிங்க் ஃப்ரைடே, பிங்க் சம்மர், சம்திங் அந்த மாதிரி 4 சேல் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் எல்லா வருஷமும். ஸோ நவம்பரில் இந்த சேல் தான் வரும்னு இஃப் யூ நோ யூ நோ. ஓகே, அண்ட் நேற்று தான் எனக்கு வந்து அந்த பிஆரும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இட் லுக்ஸ் ஸோ குட். இந்த வாட்டி அவங்க பேக்கை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஐம் ஸோ தேங்க்ஃபுல். அந்த டோட் பேக்கு பதிலாக வேற ஒரு பேக். இட் ஸ்டில் அ டோட் பேக், பட் இட் இஸ் லுக்கிங் யூசபிள். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் இடத்து வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் டாடா.